நெக்ஸ்ட் வந்து கவுண்டிங். இங்கே எத்தனை எலிஃபெண்ட் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி இங்கே இருக்க நம்பர்ஸ் 1 2 இல்லையா, ஸோ 2 வந்து சர்க்கிள் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இது ஒன்றுத்துக்கு 2 மார்க்கு, ஸோ மொத்தம் 10 மார்க்கு. ஐடென்டிஃபை அண்ட் சே த நம்பர்ஸ். சரியான ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆஷ் கார்ட் சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து இருந்துச்சு. ஸோ அதனால இது வாங்கியாச்சு. இந்த சின்ன வெங்காயம் வந்து 2 ரியல். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 13-14 ரியல் வந்துட்டு வரும். ஸோ இப்போ அந்த ஆஃபர்னால நம்மளுக்கு கம்மியாக வந்துருக்கு. மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விளாகோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஆஃபர் ஷாப்பிங் தான் வந்து பண்ண போகிறோம். இப்போ தான் வந்து போகிறோம். ஓணம் ஸ்பெஷல். ஆமாம், ஓணம்காக நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. அப்படியே போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னா மறக்காம நம்ம சேனலை டெலிட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அச்சு பாப்பாக்கு வந்து ஜூன் மந்தோட அசஸ்மெண்ட் மார்க்ஸ் எல்லாமே வந்துருச்சுங்க. நாங்கள் வந்து நியர்பை ஒரு 2 நாள் வந்து லீவ் போட்டோம் இல்லையா, ஸோ கடைசி நாள் அன்னைக்கு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எவ்வளோ மார்க் எடுத்திருக்கா, எப்படியெல்லாம் கொஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறவங்களுக்கு. குட்டீஸ் வந்து இப்போ தான் ஏபிசிடியே எழுதி எல்லாம் பழகுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் அதெல்லாம் ரொம்பலாம் வந்து அவங்க நோட் பண்ண மாட்டாங்க. மெயினாக அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்றது தான் பார்ப்பாங்க. இந்த டி பார்த்திங்கன்னா தலைக்கு மாற்றி போட்டிருக்காச்சோ, அதனால் இதுக்கு வந்து ஒரு 1/2 மார்க் வந்து குறைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். இப்போ இது வந்து எதில் வரும், டால்ஃபின் இல்லையா, ஸோ அது டி வந்து ரவுண்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஸ்மால் ஏ அது மாதிரி எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக அந்த ஃபோனிக் சவுண்ட் எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டா போல். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரைம்ஸு இதெல்லாம் சொல்கிற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இங்கிலீஷில். ஸோ இங்கிலீஷில் பாப்பா வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கா அப்படின்னா 18.5 வந்து மார்க் எடுத்திருக்கா. ஸோ இதில் இருக்குது பாருங்கள், 18.5 எடுத்திருக்கா 20க்கு. மேக்ஸ் இதில் வந்து 1 2 3 4 5 வந்து எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கவுண்டிங். இங்கே எத்தனை எலிஃபெண்ட் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி இங்கே இருக்க நம்பர்ஸ் 1 2 இல்லையா, ஸோ 2 வந்து சர்க்கிள் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இது ஒன்றுத்துக்கு 2 மார்க்கு, ஸோ மொத்தம் 10 மார்க்கு. ஸோ இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து கலர் பண்ணுறது, எது திக்காக இருக்குது எது தின்னாக இருக்குது அப்படின்ட்டு. ஐடென்டிஃபை அண்ட் சே த நம்பர்ஸ். இந்த இது மேக்ஸில் வந்து அச்சுக்குட்டி எவ்வளோ மார்க் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிற பாருங்கள். இதுதான் அச்சுக்குட்டியோட மார்க், 19 எடுத்திருக்கா மேக்ஸில். எதுனால ஒரு மார்க் போச்சுன்னா இந்த 2 வந்து ஒரு மாதிரி போட்டிருக்கு, 2 மாதிரி ஷேப்க்கு வரல, அதனால இந்த மார்க் குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா EVS மேட்ச் த கரெக்ட் பாடி பார்ட்ஸ். இது ஸோ கரெக்டாக பார்த்து மேட்ச் பண்ணும். மவுத் எங்கே இருக்கோ ஸோ அங்கே வந்து மேட்ச் பண்ணும். இதுவுமே ஃபுல்லாகவுமே வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து குட் ஹேபிட்ஸை வந்து சர்க்கிள் பண்ணும். அதுக்கடுத்து பேட் ஹேபிட்ஸை வந்து க்ராஸ் பண்ணும். இதில் அச்சுக்குட்டி எவ்வளோ மார்க் தெரியுமா, ஃபுல் மார்க் எடுத்திருக்காங்க பாப்பா. இதில் 20 out of 20 எக்ஸலன்ட்னு போட்டிருக்காங்க அவங்க மேமு. நெக்ஸ்ட் வந்து ஒரு கலரிங் ஆக்டிவிட்டி தான். ஸோ இதுக்கு வந்து 10 மார்க்கு. ஸோ 10க்கு வந்து பாப்பா வந்து 7 எடுத்திருக்கா. ஓகே தான், ஏன்னா கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் வெளியில் போயிருக்குல்ல, அவளுக்கு கலரிங் வந்து உள்ளுக்குள்ளார கொடுக்கறது வந்து தெரியல. இப்போ கொஞ்சமாக சொல்ல புரிஞ்சுக்கிட்டு கலர் அடிக்கிறா. ஸோ 10க்கு 7 எடுத்திருக்கா. இதில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஓகே, எனக்கு இதில் எல்லாத்துலேயுமே கம்மியாக எடுத்திருந்தாலுமே ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பட் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஜில் உங்களுக்கு என்ன தெரியும், வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கணும். அதோட சரியான ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நீங்களும் இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன ஆஃபர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லலாம். ஆஃபரில் நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் அங்கேயே காமிக்கிறேன், அப்படிலாம் வீட்டுக்கு வந்து காமிக்கிறேன். புட்டுப்பொடி, இடியாப்பம் பொடி எல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க. கேஜி வந்து 4.5 வருது. யூஸ்வலாக வந்து 5.5 6 ரியல் அது மாதிரி வரும். இதில் 1 kg. கீழே வந்து இடியாப்பம் பொடியெல்லாம் போட்டிருக்காங்க. ஜீவிதா உள்ளார நுழைஞ்சது என்னடா ஷாப்பிங் பண்ணி வச்சுருக்க, என்ன ஷாப்பிங்? எனக்கு எங்கே போனாலும் சுத்தம். ஆமாம், ஒரு படத்தில் காமிப்பானே சுத்தமாக இல்லைன்ட்டு டாய்லெட்டை க்ளீன் பண்ணிட்டு வருவாங்களே, அது மாதிரி டெட்டால் கலரக்ஸ் வாங்கிட்டு இருக்கா. ஜீரகம் போட்டு ஓம பிஸ்கெட்டா, ஓம பிஸ்கெட் அது நான் சொல்லுவேன் அந்த பசங்களுக்கு. நிவிக்கு பல்லு வளர்த்துல அது கொடுக்கலாம். அது இதுவான்னு தெரியல, ஓமம் இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். நம்ம ஊரில் இருக்க மாதிரி பொம்மா பிஸ்கட், இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் எல்லாம் இருக்கும். குட்டீஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் எடுக்கலான்னு வந்தாச்சு. எனக்கு இதில் வந்து அஜ்வால் எல்லாமே பிடிக்கும். நீ என்னடா பிடிக்கும், உனக்கு என்ன வாங்குவேன்? எனக்கு எதுவாக இருந்தாலும்
ஸ்நாக்ஸ்னு பார்த்தாலே நாங்கள்லாம் சாப்பிட்ற பரம்பரை அப்படிங்கிறியா? நானுமே அப்படிதான். கருப்பு தான் நல்லது. இதை வாஷ் பண்ணி வர்றதா வெள்ளையல், பட் கருப்பு தான் நல்லது. ஆனால் இது ரவுண்டாக இருக்குது, கடிக்கிறதுக்கு பல்லு உடைச்சி சாப்பிடு. ஹல்திராம்ஸில் தான் வேணுமா? ஆயில் ஐட்டம்லாம் நான் சாப்பிட்றது இல்லை, ஒன்லி ஹெல்தி ஃபுட் தான். ஓகே ஓகே மேடம். நான் வந்து ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிடுவேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதுதான் அடுத்து எடுக்க போகிறோம். நேந்திரம் வாழைப்பழம் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. இது வந்து 4.5 ரியல் வருது. அடுத்து மாதுளம்பழம், இது வந்து 9.5 வருது. பைனாப்பிள் ஆஃபர் போட்டிருக்காங்க. இது வந்து 5.75. யூஸ்வலாக 8.75, இப்போ வந்து 5.75. ஓணம்காக பூ பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த தடவை பார்த்திங்கன்னா வாடாமல்லிலாம் வச்சுருந்தாங்க. கலர் கலர் ரோஸு இதெல்லாம் நம்ம வந்து மாற்றி கலந்து கூட எடுத்துக்கலாம். ஜெவந்தி பூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சா? எவ்வளோ பாருங்க. இல்ல பாக்குறப்ப ஏதோ இது செய்வேன் அதை செய்வேன்ட்டு வாங்குறோம். அதுக்கப்புறம் தான் டயர்ட் ஆயிரும். ஆமா, மீனாவை தட்டு மட்டும் சாமான்லாம் எடுத்துக்கோ. இது நம்ம ஸ்டாப்பிங் தான். ஆமா, நேற்று பர்த்டே கொண்டாடிச்சுல, அதனால இன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்குது. அடுத்து நம்பரா வா, பிள்ளைங்கெல்லாம் வந்துருச்சு. நாங்க ஷாப்பிங்ல என்ன வாங்கணும்னு வீட்டுக்கு வந்து காமிக்கிறேன். பாய் 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 டாமினா. அச்சு ஸ்கூல்ல என்ன பண்ண? ஜாலியா ஃபன்னா பண்ணேன். மிஸ் என்ன சொன்னாங்க? You are great. என்னது வந்து டீச்சர்ஸ் டேக்கு நாளைக்கு டீச்சர்ஸ் டே, அதனால டீச்சருக்காக greeting ரெடி பண்றோம். அதுக்காக தான் நாங்க இப்ப நாங்க இதுல வச்சு என்ன பண்ண போறோம்னா, பெயிண்டிங் எடுத்து கேல தருவி புக்ல தருவ போறோம். புக்ல பேப்பர் சிரிக்க கூடாது அக்ஷரான்னு சொல்லிருக்கேன். இது பேப்பர்ல தரல, பேப்பர்ல இப்படின்னு பண்ண போறோம். அதனால நீங்களும் எங்களோட வீடியோ பார்த்து லித்துது அச்சுது ரெண்டு பேருமே நல்லா இருக்குதுன்னா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. லித்து நல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்க, அச்சு நல்லா இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிச்சா ஜீவிதா? வைக்க போறாங்க. இது வந்து ஆப்ஷனல் தானா இந்த ஆக்டிவிட்டி, பட் இருந்தாலும் குட்டீஸ் வந்து பண்ணா அவங்க மேம் வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்களே. ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி நண்டு சிண்டை இருப்பாங்க 24 மணி நேரம். அதேதான், இந்த நண்டு சிண்டை மேய்க்கிறது ரொம்ப பெரிய வேலை. மிச்ச சொச்சம் இருக்கின்ற நேரத்துல நம்மளாலே வந்து டென்ஷன் பண்ணுதுங்க. அங்க பாரு, ஆங்கிரி பேர்ட்ல தனியா அமுக்காதீங்க. அப்படியே கைய மேல எடு. ஓபன். சூப்பர். அடுத்து இன்னும் ஃபினிஷிங் பண்ணல. ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிட்டு ஃபுல்லா காமிக்கிறோம். என்னடா அச்சோ? இன்னைக்கு நம்ம சூப்பரா ஹோம்வொர்க் பண்ண போறோம். அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க சூப்பரா. இந்த மாதிரி வேலை சொன்னா நல்லா பண்ணு. இந்த பெயிண்ட் கையில வச்சு நம்ம ஃப்ளவர் தான் பண்ண போறோம். நேம் போட்டு ஒன்னு பண்ண போறோம். அதான் ஒன்னு. வாட் இஸ் தி சூப்பர். பண்ணி முடிச்சிட்டு அவுட்புட் காட்டுங்க. ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஃபைனலி நாங்க பண்ணிட்டோம். இங்க இங்க இது எனக்காக இது டீச்சருக்காக ஐஸ்கிரீம், இது எனக்காக ஹார்ட். இது ரெண்டும் அச்சு பண்ணது. இது ரெண்டுமே டீச்சர்க்கா? வாவ். காட்டுங்க, கிட்ட காட்டுங்க. அம்மா பாக்குறேன். பிக்சர் கீரை இல்ல, செடி. அது பாட்டு, தொட்டி. யாருக்கு ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல்? இந்த ஆஃபர் ஷாப்பிங்கில் நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு காமிக்கிறேன். நிறைய ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஒன்று ஒன்றா வந்து காமிக்கிறேன். அதோட ப்ரைஸும் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆஃபரில் இருக்குது. ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ் ப்ரைஸில் எவ்வளோ சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். கேஷ்யூ வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 1/2 kg கேஷ்யூ எவ்வளோ வந்ததுன்னா 19.5 ரியால். ஸோ 20 ரியாலுக்கு 50 பைசே கம்மி.
அதுக்கு அடுத்து வந்து அத்திப்பழம், இது நல்லா இருந்துச்சு. இது வந்து 1/2 kg 20 ரியல், அதாவது 15, 20, 30 ஆஃபரும் அங்கே போயிட்டு இருந்தது, அந்த இதில் போட்டிருந்தாங்க. இது 1/2 kg 20 ரியல். ஸோ இது வந்துட்டு 5.5 ரியல் கிட்ட வந்திருக்கு. மெயினாக கொஞ்சம் நட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். ஏன்னா ஊர்லேருந்து வந்தோமா, அப்போ வந்து கொஞ்சம் நட்ஸ் ஆல்ரெடி இருந்தது, கொஞ்சம் எல்லாம் அந்த நட்ஸ் லட்டு அதெல்லாம் போட்டு காலி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் வாங்கிடுவோம் அப்படின்ட்டு. அடுத்து மஜிதூல் டேட்ஸுங்க. இது வந்து ஆஃபர் 13.5 வந்து கேஜி. இந்த அளவுக்கு வந்து 6.5 ரியல் வந்து வந்துச்சு இந்த மஜிதூல் டேட்ஸு. மேக்ஸிமம் வந்து இது ஃபுல்லாக ஒரு வீக்லி ஷாப்பிங் அந்த மாதிரி தான். யூஸ்வலாக தேங்காவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2.25 ரியல் வரும். இப்போ ஆஃபரில் வந்து 1.5 ரியல் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு 3 தேங்காய் வந்து எடுத்தேன். தேங்காய் வந்து வீட்டில் கொஞ்சம் அடிக்கடி யூஸ் ஆகும், ஏன்னா சட்னி அதுக்கெல்லாம் அடிக்கடி சாப்பிடுவோம். அதுக்கடுத்தது வந்து மாதுளம்பழம். இது வந்து நம்ம இந்திய மாதுளம்பழம் தான். இது எவ்வளோ ரேட் வருது அப்படின்னா கிலோ வந்து 9.5. இது வந்துட்டு ஒரு 6.5 ரியல் வந்து வந்துச்சு. மாதுளம்பழம் நல்லா இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நாங்கள் ஒரு 2 நாள் முன்னாடி வாங்கியிருந்தோம். அப்பயுமே செம்ம ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருந்தது. அதை திருப்பி வாங்கியாச்சு. அதுக்கடுத்து சின்ன வெங்காயம். இது வந்து 5.25 ரியல் கிலோ. நான் எடுத்து இந்த சின்ன வெங்காயம் வந்து 2 ரியல். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா 13, 14 ரியல் வந்துட்டு வரும். ஸோ இப்போ அந்த ஆஃபர்னால நம்மளுக்கு கம்மியாக வந்துருக்கு. வெங்காயம் வந்து ஆஃபருங்க. ஆனால் வெங்காயம் ஆஃபர் வந்து இன்னையோட தான் முடியுதுன்னு நினைக்கிறேன். 1 டே ஒன்லி தான். இது கேஜி வந்து 1.25 ரியால். இப்போ இது இந்த அளவுக்கு வந்து 0.60 அவ்வளோதான் வந்துச்சுது. நேந்திர வாழைப்பழம். இது கிலோ வந்து 4.5 ரியல் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது வந்து நியர்பை 1 கேஜி கிட்ட வந்துச்சு. ஸோ 4.34 வந்து வந்திருக்கு. அடுத்து கேரட் வந்து 2.25 ரியால். இதுவுமே ஆஃபர் தான். வெண்டைக்காய் வந்துட்டு இது என்ன ஆஃபர் அப்படின்னா இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து 5.25 ரியலுக்கு வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. அந்த ஆஃபரில் இதுவும் இருந்துச்சு. இந்தியன் வெஜிடபிள்ஸில் கொஞ்சம் செலக்டடாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஆஷ்கார்ட் சொல்லுவாங்க இல்லையா, இதுவும் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் இதை வாங்கியாச்சு. இந்த பைனாப்பிளும் வந்து ஆஃபரில் இருந்ததுன்னு சொன்னேன்ல, நம்ம வந்து ஒரு ஹோல் பைனாப்பிளை எடுத்துகிட்டு அவங்கள கட் பண்ணி தர சொன்னால் அவங்களே அழகாக கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி அந்த மிஷினில் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அது பில் ஒட்டிக்கலாம். பரங்கிக்காய். இந்த பரங்கிக்காய் வந்து 1.5 ரியல் வந்துச்சு. இது வந்து கேஜி வந்து 1.5 ரியல் தான். ஸோ இதில் தான் நான் வந்து ஆஃபரில் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணது. மேக்ஸிமம் வந்து வெஜிடபிள்ஸ் தான். இதெல்லாம் நம்ம வாரத்துக்கு வாங்குவோம்ல, ஸோ அதெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு தான் வாங்கியாச்சு. நான் வாங்கினதில் ஆஃபர் இல்லாதது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த சிக்குக்கு தான் வந்து ஆஃபர் இல்லை. எப்பயுமே இது ஆஃபரில் போடவே மாட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊரில் சப்போட்டா அதுதான் இது. சிக்குன்னு இங்கே சொல்லி போட்டிருக்காங்க இங்கிலீஷில், அதோட நேம் போல். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு சப்போட்டா என்னவோ தெரியல, அவ்வளோ பிடிக்கும். வாஷ் பண்ணி வச்சது தான் தெரியும், சரன்னு காலி ஆயிரும். எனக்கும் பிடிக்கும், அச்சுக்கும் ரொம்ப பிடிக்கும் சப்போட்டானாலே. எப்பயுமே பழமாக பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம். ஒரு சில டைம் நம்ம காயாக அந்த பழுத்த மாதிரி எடுத்துகிட்டு வரோமா, அது வந்து பழுக்கவே மாட்டேங்குது, வேஸ்ட்டாக போயிடுது. இதுவே பாருங்கள், எல்லாம் மேலே அது இதுன்னு வச்சு கொடுத்துட்டாங்க போல், நானும் கவனிக்கல. எப்பயும் இந்த பழத்தை வந்து பொத்துனாப்பில் மேலே வச்சு அப்படியே பில்லை போட்டு அப்படியே தனியாக எடுத்து வைப்பேன். இந்த தடவை எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிட்டு பாப்பாவுக்கும் வந்து ஸ்கூல் பஸ்க்கு டைம் ஆகிடுச்சுட்டு ஓடி வந்தோமா, அதனால் இதெல்லாம் கொஞ்சம் வந்து நசங்கின மாதிரி இருக்குது. ஓகே, ஒன்று தான் நசங்கின மாதிரி இருக்குது, பட் இப்போயே வாஷ் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ நோ ப்ராப்ளம். இங்கே இந்த 4 சப்போட்டா எவ்வளோ ரேட் வந்துச்சு அப்படின்னா 4 ரியலுங்க. நம்ம ஊர் காசுக்கு வந்து நியர்பை 90 ருபீஸ் கிட்ட வந்திருக்கு. ஊரில் பார்த்தோன்னா கிலோவே வந்து 50 ரூபா 60 ரூபா அப்படி தான் வரும். பட் என்ன பண்ணுறது, இங்கே கிடைக்காததுக்கு சரி ஓகே கிடைக்குதுன்னு வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். முருங்கைக்காவும் வந்து ஆஃபர். இதுவும் வந்து 5.75. நிறைய இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் 5.75க்கு போட்டிருக்காங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆஃபர் எல்லாமே நம்ம லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் தாங்க இப்போ போய் கேட்டிருக்கு. செப்டம்பர் 4ஓட லாஸ்ட்டு. இந்த ஷாப்பிங்கோட மொத்த பில் அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 82 ரியால்ஸ் கிட்ட வந்திருக்குங்க. இது வந்து வீக்லின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 4-5 நாள் தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேற்ற மாதிரி தான். நட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் லாங் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்கோம். ஏன்னா கேஷுவலாக இருக்குல்ல, அதெல்லாம் எப்படியோ வந்து 1/2 கிலோ கிட்ட வாங்கியிருக்கோம். கொஞ்சம் நல்லாவே நாள் தாங்கும். ஸோ மீதி எல்லாமே வந்து ஒரு 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ஆஃபரில் பார்த்து வாங்கிட்டு வந்தது. ஓணம் ஆஃபர். நீங்களும் இந்த ஆஃபரில் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.